அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லா சமூக மக்களும் அவர்களுடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக உறுதியாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் தேவையற்ற திணிப்புகளை செய்யாதீர்கள். காரணம், நீங்கள் சொல்வது போன்று முஸ்லிம் பெண்கள் அடக்கி ஒடுக்கப்படவில்லை. அவர்கள் சுதந்திரமாக கல்வி கற்கிறார்கள், அரசியலிலே பங்கேற்கிறார்கள், பொதுத்துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் அவருடைய பங்களிப்பு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லாத ஒன்றை இருப்பது போன்று சித்தரித்து அதை காரணம் காட்டி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற மக்களோடும் சமூக நீதி சிந்தனையாளர்களோடும் ஓரணியிலே திரண்டு நாங்கள் ஜனநாயக வழியிலே போராட்டங்களை நடத்தத்தான் வேண்டி வரும் என்பதை இந்த நேரத்திலே தெளிவுபட கூறிக்கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இரண்டு சந்தேகத்தை மட்டும் முன்வைக்கலான்னு பாக்குறேன். ஒன்று, ஆண்கள் பெண்ணை விவாகரத்து செய்வதானால், கணவன் பெண்ணை விவாகரத்து செய்வதானால் தலாக் தலாக் என்று சொல்லும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு பெண் தன் கணவனை விவாகரத்து செய்வதானால் அதற்கான வழி இருக்கிறதா? அதற்கான வழி என்ன? இரண்டாவது இந்த பொது சிவில் சட்டத்துக்கான இந்த வரைவு கேள்விகள்ல திருமண வயதை அனைவருக்கும் ஒன்றாக்கி விடலாமா, அனைத்து சமூகத்தினருக்கும் என்ற கேள்வி இருக்கிறது. அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பூ பெய்து விட்டாலே பெண் திருமணத்தை தகுதியாகிறாள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லதான் நான் அறிகிறேன், தவறாக இருக்கலாம். அப்படி இருக்கிற சரியா? திருமண வயது ஒரு வரையறை வைக்க வேண்டும் என்று இந்த பொது சிவில் சட்டத்துக்கான மசோதா சொல்கிறது. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? ஒரு நல்ல கேள்வியை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். ஆண்கள் பெண்களை விவாகரத்து செய்வதற்கு கால இடைவெளியோடு எப்படி தலாக் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று பெண்கள் தங்கள் கணவரை விவாகரத்து செய்வதற்கு இஸ்லாத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார் என்று கேட்டிருக்கிறீர்கள். சரியான கேள்வியை சரியான நேரத்தில் நினைவூட்டியதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாம் அத்தகைய சிறப்பான வாய்ப்பை பெண்களுக்கு வழங்குகிறது. அதற்கு பெயர் தான் குலா. ஒரு பெண் தன்னுடைய கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால், அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழல் இல்லை என்று சொன்னால், ஒரு முறை உன்னோடு நான் சேர்ந்து வாழ மாட்டேன் என்று குலா சொல்லிவிட்டாலே போதும், அந்த சிறப்பான உரிமை ஒரு முறையோடு பெண்ணுக்கு வழங்குகிறது. இது சாதாரண விஷயம் அல்ல. பெண்களுக்கு இஸ்லாம் ஆண்களை விட சிறப்பாக தந்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். அடுத்ததாக நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள், பருவ வயதை அடைந்து விட்டாலே திருமணத்துக்கு முஸ்லிம் பெண்கள் தயார் செய்யப்படுகிறார்கள், உங்கள் மார்க்கம் அவ்வாறு சொல்லியிருக்கிறதா என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது உண்மைதான். பெரும்பாலும் 13 வயதை எட்டிவிட்டாலே பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அந்த திருமண உணர்வுக்கான அந்த பருவ வயதுக்கான அந்த உணர்வுகளை பெற்று விடுகிறார்கள். அவர்கள் நீண்ட காலம் தாமதித்து அவர்கள் தவறான வழிக்கு சென்றுவிடக் கூடாது என்ற அடிப்படையில திருமண பருவ வயதை எட்டிவிட்டால் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அதே நேரத்தில் இன்று நடைமுறையிலே பார்த்தீர்களேயானால் ஒவ்வொரு பெற்றோரும் இந்த தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், சாதாரணமாக 16 அல்லது 17 அல்லது 18 என்ற வயதில் தான் திருமணம் செய்து கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது 18 வயது என்று அரசு நிர்ணயித்த பிறகு அந்த 18 வயதில் தான் திருமணம் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேற எங்கேயாவது அப்படி நடந்திருந்தால் நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டலாம். ஆக இஸ்லாம் பக்குவத்தோடு இந்த விஷயத்தை அணுகி கொண்டிருக்கிறது. இஸ்லாம் சரியான புரிதல் கூட இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அண்ணன் ஜெகத் கஸ்பர் அவர்கள் சொன்னது போல இஸ்லாத்தை பற்றிய தவறான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு மாய தோற்றங்கள் கட்டமைக்கப்பட்டு இஸ்லாம் ஒரு தவறான மார்க்கம், முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்ற ஒரு தோட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இது போன்ற முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துருவாக்கங்கள் எளிதிலே வெற்றி பெறுகிறது. நான் கேட்கிறேன், எந்த முஸ்லிம், எத்தனை முஸ்லிம் இங்கு தீவிரவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான்? ஒரு உண்மை தெரியுமா? ISIS என்ற பயங்கரவாத இயக்கத்தை கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்களாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். மிக தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். பயங்கரவாத வன்முறைகள் இது போன்ற அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக களத்திலே தீவிரமாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து சகோதரனும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். நான் யார்? சவுதி அரேபியாவிலிருந்து வந்தவனா, எகிப்திலிருந்து வந்தவனா, துருக்கியிலிருந்து வந்தவனா? என்னுடைய மூதாதையர் ஒரு பிராமணராக இருக்கலாம், ஒரு தேவராக இருக்கலாம், ஒரு நாயுடுவாக இருக்கலாம், ஒரு தலித்தாக இருக்கலாம், ஒரு கவுண்டராக இருக்கலாம், யாராக இருந்திருக்கலாம். 150 அல்லது 200 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சமத்துவ மார்க்கம் தேவை என்ற அடிப்படையிலே இஸ்லாத்தின் மீது காதல் கொண்டு என்னுடைய முன்னோர்கள் மதம் மாறினார்கள். இந்த மண்ணின் பூர்வ குடிகள் நாங்கள். எல்லா விவகாரத்திலும் எங்களுடைய தாய் சமூகமான முஸ்லிம் இந்து சமுதாயத்தோடு நாங்கள் ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒன்றிணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றோம், திருமண பந்தங்களிலே பங்கேற்கின்றோம். எல்லா நிலையிலும் நாங்கள் இணைந்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து அரசியல் லாபங்களுக்காக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஆதங்கத்திற்காக மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அநீதிகளை யாரும் செய்து விடாதீர்கள். எந்த மதவெறிக்கும் உங்களாலும் எங்களை பூச்சாண்டி காட்டி மிரட்டிவிட முடியாது. 98% என் இந்து சமுதாய மக்கள் எங்களோடு தாயாய் பிள்ளையாய் பழகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இது போன்ற சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கவில்லை. பொது சிவில் சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமுதாய மக்களும் அதை வலியுறுத்தவில்லை. அவரவர் மதத்தின் அடிப்படையிலே, பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலே, உரிமைகள் அடிப்படையிலே அவரவரும் வாழ்ந்து கொள்ளட்டும் என்ற கருத்தியரோடு விடைபெறுகிறேன். நன்றி.